நான் ஏன் இந்த கேள்வி முக்கியமானதாக பார்க்குறேன்னா மாரி, நான் இங்கே வரப்போ இந்த டிபேட் ஷோஸ் மாதிரி இல்லை இன்ட்ராக்டிவ் ஷோஸ்லாம் நடத்துகிறப்ப நிறைய பெண்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக பேசுவாங்க. பின்னால் என்னன்னு போய் பார்த்தோம்னா அவங்களும் அவங்க கணவரை போலவோ எம்டெக் முடிச்சிருப்பாங்க, ஊரில் நல்லா லட்சத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இவர்களுடைய கனவுகளும் பிளான்ஸும் எந்த தடுமாற்றத்தில் இருக்கு? இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நான் பார்த்துருக்கேன், ப்ராக்டிக்கலாகவே பார்ப்பேன். எப்படின்னா என்னோட ஆஃபீஸில் வந்து இந்த H4 EAD கார்டு வந்திருக்கும் போது வாங்க வருவாங்க. நான் வந்து ஆஃபீஸ்லேயே சொல்லுவேன், யார் கார்டு வாங்க வந்தாலும் நான் போய் ஒரு 10 நிமிஷம் அவங்க கிட்ட பேசுவேன், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும். ஒரு 4 வருஷம் இருந்துட்டு போதும், இதுக்கு மேலே வந்து மத்தியானம் என்ன சாப்பாடு பண்ணுவேன், நைட், அது தப்பாக சொல்லலை. ஆனால் உங்களோட ஐடென்டிட்டியை அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, ஒரு ஃபேமிலியோட நான் ஜேர்னி பண்ணேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருந்து இங்க வந்து ஒரு 3-4 வருஷம் அந்த பொண்ணு வேலை பார்க்காம அவங்களுக்குள்ள இருந்த ஒரு சின்ன சண்டைகள்ல ஏதோ 2 பேருக்குள்ள வாக்குவாதம், 2.5 வயசு குழந்தை, அவர் வந்து நீ என்ன எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறன்னு he committed suicide. அத உள்ளார போய் இந்த பொண்ணு பார்த்துட்டு she committed suicide. Oh God. நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணி கொடுத்து அந்த குழந்தைய சித்தியோட அனுப்புன இப்ப சமீபத்துல ஒரு வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி அதுக்கு அந்த பவர் ஆஃப் அட்டர்னி நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணேன். அது ரொம்ப வருத்தத்தோட நான் பண்ணேன். எனக்கு வந்து அதை அக்செப்டே பண்ண முடியல. இன்ன வரைக்கும் நான் யோசிச்சு பார்ப்பேன். ஏன்னா அந்த ஐடென்டிட்டி இட்ஸ் நாட் அபவுட் வீசாங்கிறத விட என்ன பண்ண போறோன்ற, அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு H4 வீசா. என்கிட்ட கூட கேட்பாங்க ஆஃபீஸில் 90% விமன். நான் வந்து ஃபெமினிஸ்ட் இது அதெல்லாம் இல்லை. ஆனால் எனக்கு பெரிய ஒரு ஆதங்கம், இந்த இடத்துல உட்காந்து ஒரு சர்வைவல்ல இருந்துட்டு என் ஐடென்டிட்டியே இல்லைன்னு பார்க்கறது வந்து ரொம்ப ஒரு வேதனையான ஒரு இடத்துல தான் இருக்க மாதிரி இருக்கும்.